எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன், மங்கு, கருவளையம், கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம், இது எல்லாத்துக்குமே இந்த வெட்பாலை தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். எக்ஸ்ட்ரா நம்ம திரிஃபலா சூர்ணம், நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரிப்பரேஷன் சொன்னேன் இல்லைங்களா, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் அது மூழ்கிற அளவுக்கு வெட்பாலை இலைகளை வந்து போட்டுட்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு திரிஃபலா சூர்ணத்தையும் அதோட வந்து சேர்த்துட்டு வெயிலில் வச்சு 3 நாள் கழித்து அதை வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை மங்கு இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கலரில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். அதே போல் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம், அந்த நிலைகள்லையுமே இது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். தோலில் உண்டாகக்கூடிய எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகளுக்கும், முக்கியமாக செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்கேல்பில் பொடுகு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, வருஷ கணக்காக எனக்கு பொடுகு இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கலாம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நம்மளுடைய ஸ்கேல்பில் அதிகமாக வந்து சீபம் செக்ரீஷன், எண்ணெய் சுரப்பிகள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதில் செகண்டரியாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், மலசேசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உண்டாகும் பொழுது செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. அதற்கு ஒரு அற்புதமான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரிஃபலாவும் வெட்பாலையும் சேர்ந்த இந்த தைலம், திரிஃபலா வெட்பாலை தைலம். இதை நம்ம தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பஞ்சகற்பம் சேர்ந்த ஒரு குளியலோ இல்லை மூலிகைகள் சேர்ந்த ஒரு சீயக்காய் சேர்த்து நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னாலே அந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் வந்து சரியாகும். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.